அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. எண்ணங்களை அடைக்காதவர்கள். ஆழ்ந்த நம்பிக்கைதான் வேண்டுகோளாக, பிரார்த்தனையாக வெளிப்படுது. காரியங்கள் நிகழ்வதில் நம் நம்பிக்கை எவ்வளவு முக்கிய காரணமாயிருக்கிறது என்பதை இப்போது மனநூலார் அறிய துவங்கியுள்ளனர். எண்ணம் நம்பிக்கையாக வேறுவிடும் போது அது மந்திர சக்தி பெறுகிறது. எந்த முடிவை நமது நம்பிக்கை எதிர்பார்த்ததோ அந்த முடிவை கொண்டு வரும் வரை அது சும்மா இருப்பதில்லை. பலருடைய வாழ்க்கை சம்பவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது கேப்டன் ரிகன் பேக்கரும் அவருடைய 8 உதவியாளர்களும் பசிபிக் கடலில் சிறிய படகில் திசை தப்பி தத்தளித்தனர். சாப்பிட உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, வழியோ தெரியல. அவர்களிடம் இருந்தது சிறிய பைபிள் புத்தகம். ஆகவே அவர்கள் அதை திறந்து, தண்ணீருக்கு எங்கே போவேன், சாப்பிட என்ன செய்வேன் என்று கவலைப்படாதே என்ற மேத்யூவின் வாசகங்களை படித்தனர். படித்த ஒரு கண நேரத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. எங்கிருந்தோ ஒரு கடல் புறா கேப்டனின் தலையில் அமர்ந்தது. கேப்டன் அதை எளிதாக பிடித்து அனைவருக்கும் அதை உணவாக வழங்கினார். மீண்டும் அரை மணியில வானம் கருத்து இடியுடன் மழை பெஞ்சது. அவர்கள் குடிக்க நல்ல தண்ணீர் கிடைத்தது. அவர்களுக்கு இப்போது தாங்கள் பிழைத்துக் கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கை பிறந்தது. சில நாட்களில் இவர்கள் படகை பாதுகாப்பு விமானங்கள் கண்டுபிடித்தன. அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இந்த ரிகன் பேக்கரின் சம்பவம் ஒரு நடந்த உண்மை சம்பவம். அமெரிக்கா பூராவிலும் ரிகன் பேக்கரோடு உடனிருந்த மற்ற 7 நபர்களின் சாட்சியத்துடன் இச்செய்தி வெளியாகியது. எங்கும் பேசப்பட்டது. படிப்பதற்கு ஏதோ கதை போல இச்சம்பவங்களை பற்றி பலர் கண் சிமிட்டுவது உண்டு. ஏனெனில் அவரவர் வாழ்க்கையில இப்படிப்பட்டதொரு நெருக்கடியும் இக்கட்டும் நேர்ந்து அதன் விளைவாக அனுபவம் ஏற்பட்டால் ஒழிய நாம் பிறர் அனுபவங்களை வெறும் கதையாகவே எண்ண விரும்புகிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கென்றே மனோதத்துவ நிபுணர் ஆட்லர் ஒரு கதை கூறுவதுண்டு. ஒரு வாளியில கறந்த பாலில் 2 தவளைகள் தவறி விழுந்தன. ஒரு தவளை எண்ணியது, நான் செத்தேன், எப்படி இதிலிருந்து மீளப்போகிறேன் என்று புலம்பியது. உடனே அதன் கையும் காலும் சக்தி இழந்தன. சற்று நேரத்திற்கெல்லாம் அது மூழ்கி செத்தது. 2வது தவளையோ இதிலிருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும் என்று எண்ணி கையையும் காலையும் உதைத்து கொண்டது. இப்படி உதைத்து கொண்டதில் சற்று நேரத்தில் பால் நன்றாக கடையப்பட்ட நிலையை அடைந்தது. அதிலிருந்து வெண்ணெய் மிதக்க துவங்கியது. சற்று நேரத்தில் அந்த தவளை மிதந்த வெண்ணெயின் மீது சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டது. எல்லாவற்றுக்கும் நம்பிக்கை தான் காரணம். நம்பிக்கை திடமாக இருக்கும்போது வழி தானே பிறக்கும். குறிக்கோள்களும் லட்சியங்களும் மனிதன் பிறந்தவுடனேயே அவனுடன் தோன்றிவிடுவதல்ல. 5 வயதுல பள்ளிக்கு போகும்போதோ, பள்ளி படிப்பை முடிக்கும் போதோ, திருமணம் செய்து கொள்ளும் போதோ அது உருவாவதில்லை. லட்சியங்களை எந்த வயதிலும் கொள்ளலாம். வயது ஒரு பொருட்டல்ல. மனித லட்சியம் நமது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும். சில சமயம் வளரும். ஒரு லட்சியத்தை முன்வைத்து ஒரு தொழிலில், ஒரு துறையில் இறங்கும் போதுதான் நமக்கு புதிய புதிய வழிகள் தோன்றும். அவ்வப்போது தெரியும் காட்சிகளுக்கேற்ப மனிதன் இலட்சியங்களை பெரிதுபடுத்திக் கொள்கிறான், மாற்றிக்கொள்கிறான். பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் இறங்கும் போது தான் அடுத்த முறை சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ நின்றால் என்ன என்று எண்ணம் பிறக்கும். ஒரு சிறுகதை எழுதும் போதுதான் சினிமாவுக்கு கதை எழுதினால் என்ன என்று தோன்றும். லட்சியங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பவங்க எந்த ஊருக்கும் போவதில்லை. அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவசர பிராணிகள். லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டோரே சரித்திர புருஷர்களாக திகழ்கின்றனர். மனித உருவிலோ, நிறத்திலோ, வயதிலோ, படிப்பிலோ ஏதுமில்லை. மனிதர்கள் அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கேற்ப வாழ்கின்றனர், லட்சியங்களுக்கேற்ப உயர்கின்றனர். IBM எனப்படும் அமெரிக்காவின் கம்ப்யூட்டர் கம்பெனியின் தலைவர் வாட்சன் தன் மேஜை மீது சிந்தி என்று வாசகத்தை வைத்திருக்கிறார். மனிதர்கள் சிந்திக்க வேண்டும், இயந்திரங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் கம்பெனியின் வாசகம். புதிய புதிய பொருள்களை உற்பத்தி செய்யும் ஒரு டல்லஸ் நகரத்து தொழில் அதிபரை சந்திக்க சென்றேன். அவர் மேஜை மீது சற்று கனவு காண என்று வாசகம் என்னை
கொண்டிருந்தது. நமது ஊரிலோ சிறிய வயதிலோ ஒரு மோட்டார் சைக்கிளை கண்டு மோகித்த துரைசாமி, அதாவது ஜிடி நாயுடுவின் மனசுல ஓடிய எண்ண அலைகளையும் அது நம்பிக்கையாய் ஊறி செயல்பட்ட வரலாற்றையும் எண்ணி பாருங்க. தானே பத்திரிகை அடித்து அதை தெருவில் விற்ற சீனிவாசன், ஜெமினிவாசன் என்ற இளைஞனின் நம்பிக்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. காரைக்குடியில் இருந்த ஒரு நாடக கொட்டகையை சினிமா ஸ்டுடியோவாக்கி அங்கே படம் எடுக்க துவங்கிய திரு ஏவிஎம்மின் நம்பிக்கையை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோளில் அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தது என்பது புரியும். நமது லட்சியம் என்ன, ஆசை என்ன, குறிக்கோள் என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும். எங்கே போக விரும்புகிறோம், எப்போது போய் அடைய விரும்புகிறோம் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். மனித வளர்ச்சி பற்றியும் முன்னேற்றம் பற்றியும் பல நூல்கள் எழுதிய அறிஞர்கள் சொல்றாங்க, தனி அறையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், வரிசைக்கிரமமாக உங்கள் லட்சியங்களை ஒரு தாளில் எழுதுங்கள், அதில் எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பதை பற்றி யோசியுங்க. நீண்ட கால திட்டம், குறுகிய கால திட்டம் என்ற லட்சியத்தை பகுத்துக் கொள்ளுங்கள். எழுதும் போது எண்ணங்கள் தெளிவடைகின்றன. பின் உங்கள் லட்சியத்தை உங்கள் கண்படும் இடத்துல வையுங்க. தினம் அதை பற்றி சிறிது நேரம் சிந்தியுங்கள். உங்கள் ஆசையை பிரார்த்தனையாக்குங்கள். அப்போது எண்ணம் புலனறிவு நிலையிலிருந்து ஆழ் மனசுல பதிய துவங்கும். ஆழ் மனசுல பதிய துவங்கியதும் எண்ணம் நம்மை அறியாமல் நம்மை செயல்படுத்துது. நம்மை செயல்படுத்த செய்வது மட்டுமல்ல, பிறர் மனிதர்களையும் சம்பவங்களையும் நமது லட்சியத்திற்கு ஏற்ப கொண்டு அமைது. நெருக்கடியிலும் நோயிலும் இன்னல்களின் போதும் இந்த நம்பிக்கை தான் மனிதனுக்கு வழிகாட்டுது. நீங்கள் கூறுவது நியாயமாகப்படுது. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் என்று நம் சந்தேகத்தை எழுப்பினான் ஒரு சீடன். பெட்டை கோழியை போய் கேள் என்றார் ஞானி. பெட்டை கோழி சொல்லிற்று, நான் என்ன கண்டேன்? முட்டையிட்டவுடன் நான் அதன் மீது உட்கார்ந்து அடைகாப்பேன், அவ்வளவுதான். குஞ்சு தானே வெளிவரும். முட்டைக்குள் குஞ்சு எப்படி உருவாகிறது என்று விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் நான் என்ன கண்டேன்? நீ வேண்டுமானால் அடைகாத்து பாரேன் என்றது. விஞ்ஞான உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் அடைகாப்பேன் என்றால் அதற்கு விஞ்ஞான உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் அடைகாப்பேன் என்றால் அதற்குள் முட்டைகள் அழுகிவிடுமடா முட்டாள் என்றார் ஞானி. Thanks for watching. Please subscribe our YouTube channel.